தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒட்டுமொத்த மலேசியாவும் அவர் தான்டா அப்படின்ற மாதிரி மலேசியா முழுக்க அங்க இருக்க மக்கள்லாம், அதாவது விஜய் அவர்களை பத்தி தெரியாதவங்க பல பேரும் யார் இது அந்த அளவுக்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த அட்டென்ஷனையும் அந்த மனுஷன் திருப்பி இருக்காருங்க. என்ன க்ரௌடுன்றீங்க? தமிழ்நாடு கேரளா சார்ந்து அவருக்கான மாஸ் புல்லிங் க்ரௌட் கெப்பாசிட்டியை பார்த்துருப்போம். ஆனால் மலேசியா வரைக்கும் அவரோட ராஜ்யம் தான். இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் I'm immortal. When I feel like this, I'm immortal. When I feel like this, I'm immortal. மலேசியால தளபதி திருவிழா பயங்கரமா கோலாகலமா கொண்டாடப்பட்டு இருக்கா. லிட்டரலா திருவிழான்னு டைட்டில் வச்சிருக்காங்களே, அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே ஈவெண்ட்டை நடந்துகிட்டு இருக்கு. சரியான கூட்டம், ரசிகர்கள் கூட்டம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மலேசிய அரசாங்கத்துக்கு தலைவலி கொடுக்காம அந்த ஈவெண்ட்டை நடத்தி முடிக்கணும். இது பெரிய பெரிய டாஸ்க்கு. ஏன்னா கருடு துயரத்தை பற்றி அங்கே இருக்க அரசுக்கும் தெரியாமையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்து விஜய் அவர்கள் என்ட்ரியும் அவங்களுக்கு புரியாமையா இருக்கும். அவங்க தெளிவாக ரூலை முதலே போட்டாங்க. இங்கே ஈவெண்ட் பண்ணுறீங்கன்னு வரீங்க, நல்ல விஷயம் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அரசியல் வேணாமே, இந்த ஈவெண்ட்டில் அரசியல் பேசாதீங்கன்னு சில கண்டிஷன்ஸை முன் வச்சாங்க. பொதுவாக விஜய் சாரோட மற்ற பொதுக்கூட்டங்கள் சார்ந்தும் மக்கள் சந்திப்பு சார்ந்தும் கண்டிஷன்ஸ் முன்வைக்கப்பட்டது வாடிக்கை தான். ஆனால் மலேசியாலேயே கண்டிஷன்ஸ் முன்வைக்கப்பட்டிருக்குங்க. இது மாதிரி பேரலாக சில கண்டிஷன்ஸ் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கண்டிஷன்ஸில் ஒரு பக்கம் இருக்கட்டும், விஜய் அவர்களை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் வராங்க பாருங்க ரசிகர்கள் கூட்டம், கட்டுப்படுத்த முடியல. அவ்வளோ க்ரௌட் அந்த இடத்துல. இன்னைக்கு ஆடியெல்லாம் இருந்துச்சு, அந்த ஈவெண்ட் பெருசாக நடக்க போதில்ல, அதை முன்னிட்டு மலேசியா முழுக்க அப்படி இருக்கு பார்க்க. பொதுவாக மலேசியாவுக்கு யாராவது உலக தலைவர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்காக பின்பற்றப்படுற சில புரோட்டோகால்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே பின்பற்றப்படலாம். அப்படின்னாலும் விவிஐபிஸை விட ஒரு படி மேலே புரோட்டோகால் பின்பற்றப்பட்ட எப்படிங்க இருக்கும். அந்த அளவுக்கு புரோட்டோகால் இந்த முறை விஜய் அவர்கள் அவரோட வாகனத்தில் பயணிக்க ஆரம்பிச்சதும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு சைடு சாலையை அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிட்டு அங்கே கிட்டத்தட்ட கான்வாய் வர மாதிரி தான் இருந்துச்சு. விஜய் சார் கார்ல வர காட்சியெல்லாம் பார்க்குறப்ப அப்படிதான் நமக்கே தோணுச்சு. இந்த பாட்டிமாவை யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் ஆற தழுவினாங்களே, அதே பாட்டிமா தான். இந்த பாட்டிமாட்டே கேட்குறாங்க, என்னம்மா உங்களோட ஆசை நிறைவேறின மாதிரி இருக்கு, விஜய் அவர்களை பார்த்தீங்களே, ஆற தழுவினாங்களே, நீங்கள் எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த பாட்டிமா முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். விஜய் அவர்களை பார்க்கணுன்ற ஆசை இருந்துச்சுமா, பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இதுன்னு அவங்க இப்போ நிறைய பேசியிருக்காங்க. அவர் வந்து என் பிள்ளை மாதிரி தான், அதனால அவர் கண்டிப்பா ஜெயிக்கும். பொதுவா விஜய் சாரோட வாகனம் ஒரு இடத்துல பயணிக்குது, அந்த விஷயம் ரசிகர்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர் வாகனத்தை புடைசூட பல பேரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய இடங்களில் டிராஃபிக் ஜாம் ஏற்படுது, அதுக்கு காரணமாக கூட அமைஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மனுஷன் பயந்துட்டு இருப்பாரு, ஃபாலோ பண்ணி வர்றாங்கன்னா கீழே கீழே விழுந்துட்டா என்ன ஆகுறது அப்படின்ட்டு. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம் இருக்குல்ல, இந்த ஆடியோ லான்ச் நடக்கிற ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியமில் இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூவிங் தான் வெஹிக்கிள்ஸ்லாம். அவ்வளோ பேர் வராங்க இந்த திருவிழா நம்மளும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாகன அணிவகுப்பு இருக்குல்ல, அதை பார்த்து நான் உங்களுக்கே தெரியும், ஏன்பா இவ்வளோ வாகனங்கள் நிற்குது, எல்லாமே இந்த ஈவெண்ட்டுக்காக போகுது அப்படின்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள் வெஹிக்கிள்லாம் ஸ்லோ மூவிங்கில் இருக்கு. தலைவராக்கியதான் ஸ்டேடியத்துக்குன்னு 2 கிலோமீட்டர் சுற்றி டிராஃபிக். தலைவரை பார்க்கறதுக்காக எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கோம், நாங்களும் போறோம். இப்போ நீங்க பார்க்கறதான் இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடக்க போற அந்த அரங்கம். புக்கிட் ஜலீல் இருக்குல்ல, அந்த அரங்கத்தோட என்ட்ரன்ஸை தான் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது சாயங்காலம் தான் ஈவெண்ட், ஆனா காலையிலேயே மக்கள் சாரியா அங்க திரள ஆரம்பிச்சிட்டாங்க.
க்ரௌடு மத்தியிலையும் விஜய் 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 விஜய்னு முழக்கத்தை மட்டும்தான் பார்க்க முடியுது. தளபதின்ற அந்த டேர்ம் இருக்குல்ல, அதையும் அதிகமாக முழக்க முடியதையும் பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் அங்கே விஜய் அவர்களோட முகம் பதிச்ச நிறைய பதாகைகள் இருக்குல்ல, அது இதுன்னு என்னென்ன கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மாஸ்க், விஜய் அவர்களோட முகத்தை தரிச்ச மாஸ்க் சிலவற்றத்தையும் பல பேர் அங்கே கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களோட பெரிய ஈகனஸ் என்ன தெரியுமா? ஈவெண்ட் ஆரம்பிக்கிறப்ப நாம உள்ள போயிட்டு விஜய் சார் பேசுறத விட்னஸ் பண்ணணும், இது மட்டும் தாங்க. ஆனா அந்த ரசிகர்கள் கூட்டம் மத்தியில் இருக்க பெரிய எதிர்பார்ப்பு இருக்கே, இதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கே எதிர்பார்ப்பு ஹைப்புக்கு போயிடும். ஆஹா, ஆடியோ லான்ச்சில் என்னென்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்ட்டு. பாடகர்கள் பாடகிகள், அதாவது விஜய் சாரோட படங்கள்ல பாடியிருப்பாங்க, மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அழைச்சிருக்காங்க இந்த ஈவெண்ட்ல ஒரு பெரிய கச்சேரி மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ரிஹர்சல் இருக்குல்ல, அது சூப்பராக நடந்துட்டு இருந்திருக்கு. விஜய் சார்னு தொட்டாலே நீங்கள் சினிமா பற்றியும் பேசலாம், அரசியலை பற்றியும் பேசலாம். இது வரைக்கும் சினிமா சார்ந்து அவரோட ஒன் லாஸ்ட் டைம் இந்த கடைசி படம் சார்ந்து இவ்வளோ தூரம் சொன்னல, அரசியல் பற்றியே இப்போ சொல்லிடுறேனே. அந்த செங்கோட்டையன் இருக்கார்ல, அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்காருங்க இப்போது. அதாவது இவர் எந்த அளவுக்கு தாவேக்கா சார்ந்து பிடிப்பு கொண்டு இருக்கவரா மாறி இருக்கார் அப்படின்றது இப்போ லிட்டரலாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இங்கெல்லாம் கூட இவரை மாதிரி ஒருத்தர் இல்லையே நமக்கு அப்படின்னு பல மக்களை ஏங்குறதா இவர் சொல்லியிருக்காரு. விஜய் மாதிரி ஒருத்தர் இல்லையேன்னு ஏங்குறாங்களாம். 4 படங்களுக்கு, அதாவது ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபாய் அப்படின்னா 4 படங்களுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் அவர் சம்பாரிச்சிட முடியும். ஆனால் அந்த பணம் தேவையில்லை அப்படின்ட்டு அவர் அரசியலுக்கு வந்திருக்காருல, இது முழுக்க முழுக்க மக்கள் சேவைக்காக மட்டும்தான் விஜய் அவர்கள் மனசுல முழு மூச்சா கொண்டு களத்தில் இறங்கி இருக்கிறதா அவர் வெகுவா பயங்கரமாக பாராட்டி பேசினார். இதுக்கு முன்னாடி பெருசாக ஒரு தலைவர்ன்ற டேர்மில் யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க விஜய் அவர்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறப்ப. ஆனால் இந்த மாதிரி தலைவர்ன்ற டேர்ம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஜனவரி 9 இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு யாருமே வாய் திறக்க முடியாதுன்னு சொல்கிறாருங்க. அவர் யாருமே சொல்கிறது யாரை சொல்கிறாருன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு படமா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க, அந்தளவுக்கு அந்த படம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த படத்தில் அரசியல் சார்பு பெருசாக இருக்காதுன்னு பல பேர் நினச்சோம். ஆனால் இவர் சொல்கிறத பார்த்தா சம்திங் ஏதோ உள்ளே இருக்கு போல இருக்கு. தமிழ்நாடு இதை பார்க்க தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் சில விஷயங்களை பேசினாருங்க. அப்போ செங்கோட்டையன் பயங்கரமாக எமோட் ஆயிட்டாரு. என்ன சொன்னார்? நான் ஒரு கட்டத்தில் வழி தெரியாமல் நின்னேன். அதான் அந்த கட்சி சார்ந்த விஷயம், அதிமுக என்ன நடந்துச்சு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டைமில் எனக்கு வழிகாட்டினவரே விஜய்னு சொல்கிறாரு. புரியுதா மக்களே? விஜய்க்கு வழிகாட்டவர் செங்கோட்டையன்னு இங்கே இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்க நேரம் எனக்கு வழிகாட்டினவர் விஜய்னு சொல்கிறாரு. யாரும் செங்கோட்டையன் என்ன? என் உடம்புல ஓடுற ரத்தம் இருக்குல்ல, அது அவருக்காக மட்டும்தான். நாளைக்கே தேர்தல் நடந்தாலும் விஜய் அவர்கள் தான் சிஎம்னு அவர் இங்கே ஆணித்தரமாக சொல்கிறாரு. இது நடக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு சின்ன ஹிண்ட் ஒன்று கொடுத்தாப்புல. சமீபத்தில் உங்களுக்கே தெரியும் ஓபிஎஸ் நான் பேசின விஷயம். இது போல் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் அந்த கட்சியிலனா திரும்ப பங்காற்றுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாரா, அதை அவர் இங்கே சொல்கிறாரு. விரைவிலேயே ஓபிஎஸ் நல்ல முடிவு எடுப்பாருன்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருக்காருங்க. ஸோ போகிற போக்க பார்த்தா தாவேக்கா ஒரு விஸ்வரூப கட்சியாக பெருசாக வந்து நிற்கன்ற மாதிரி தான் ஒரு சமிகைகளும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, சரத்குமார் அவர்கள் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர். அவரோட அடையாளம் இப்போதைக்கு இதுதான் அரசியல் கடத்தை பொறுத்த வரைக்கும். இவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் முதல்ல களத்தில் போட்டியிடட்டும், தன்னோட கொள்கையை மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தட்டும், தனிநபரை தாக்கி பேசுறதையே ஒரு வாடிக்கையாக வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. தனிநபர்னு யார் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறான்னு புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அந்த கட்சியை அரசியல் கட்சியாக நான் பார்க்கலன்ட்டாருங்க. தாவேக்காவை ஒரு பார்ட்டியாகவே நான் பார்க்கலன்ட்டாரு. தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி இருக்குமோ இருக்காதோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு விஷயம், தாவேக்கா தோக்குதோ ஜெயிக்குதோ அவங்களோட அடையாளம் தாவேக்கா, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சரத் சார் ஒரு கட்சி வச்சுருந்தாப்புல, அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்றது மக்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இவங்க என்னென்ன சொல்கிறாங்க, சனாதன தாக்குதல் இருக்குல்ல, இது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது தானே. ஓகே, அப்படின்னா அதை பற்றி எதுக்காக விஜய் வாய் திறந்து பேசவே இல்லை, ஏன் பேசலை அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கான பின்புல காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜோசப் விஜய் நோமர் எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எதுக்கு இந்த கேள்வி வரைக்கும் முன்வைக்கிறாருன்னு. பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு விஜய் துணை போகிறாருன்னு திரும்ப திரும்ப ஆணித்தரமாக சொல்கிறாரு. விஜய்க்கு இவங்களோடு கண்டிப்பாக பிணைப்பு இருக்குப்பா அப்படின்றாரு. அதாவது பாஜகவோட பி டீம் அந்த கட்சி இந்த கட்சின்னு அந்த வரிசையில் தாவேக்காவை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக செட் பண்ணுற விஷயங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரங்கேறிட்டு இருக்கு. அதில் ஒரு பகுதியாக இந்த வார்த்தையிலும் பார்க்க முடியுது. ஓகே,
மலேசியாவில் இப்போ தைப்பூசம் கிடையாது. ஆனால் நான் இப்போ சில மக்கள் கூட்டத்தை காட்டுறேன். அதை பார்த்த பிற்பாடு அறிவிக்கப்படாத தைப்பூசத்தை மலேசிய மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே லிட்டரலாக புரியும். ஏன்னா அந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டை முன்னிட்டு மக்கள் அங்கே சாரியாக திரள ஆரம்பிச்சிருக்கான்னு சொன்னல, அந்த காட்சியில் நீங்களே பாருங்களேன். படையப்பா படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் க்ரௌட் அவ்வளோ காட்டுவாங்க பாருங்க. அந்த பிரம்மாண்ட காட்சி மாதிரி உங்களுக்கே தோணும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் வேற என்ன, ஒன் லாஸ்ட் டைம் ஜனவரி 9th விஜய் சாரோட படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற சந்தோஷம் இருந்தாலும் கடைசி படம் அப்படின்ற துக்கம் பல ரசிகர்களுக்கு இருக்க தான் செய்யுது. எவ்வளோ வருஷமாக என்டர்டெயின் பண்ணியிருக்காரு, கடைசியாக ஒரு முறை நம்மளை திரும்பவும் என்டர்டெயின் பண்ண போகிறாரு. அந்த ஒரு நாளுக்காக விஜய் சாரோட ஃபேன்ஸ் அவரோட காத்துட்டு இருக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.